மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கு முழு காப்பீடு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் பகுதியில் அண்மையில் பெய்த கனமழையால் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமாகின. இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை பாமக மாவட்ட செயலாளர் லண்டன் அன்பழகன் தலைமையில் உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி நேரில் ஆய்வு செய்தார். பாமக மாவட்ட தலைவர் சித்தமல்லி பழனிசாமி, வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சக்திவேல், உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் மனோகர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு அரசு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், முழு காப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமும் பயிர் காப்பீட்டுத் தொகையும் உடனடியாக வழங்க வேண்டும். ஒரு ஏக்கர் விளை வைப்பதற்கு 20,000 25,000 ரூபாய் ஒரு விவசாயி செலவு செய்கிறான் கடன்பட்டு. ஆகவே அந்த விவசாயிகளை காப்பாற்றுகின்ற வகையில் நிவாரணமாக 40,000 ரூபாய் ஏக்கருக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை மற்றும் நகர செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் பாமகவினருடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இணைந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். மேலும் சிலம்பாட்டம், கோலாட்டம், தெருக்கூத்து போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் விழாவில் அரங்கேறின. தை பிறக்கிற நாளை கொண்டாடுகிற வகையில் இன்றைய தினம் மிக சிறப்பாக இங்கே பாரம்பரிய கலைகள் விழாவாக நடத்தி காட்டினோம். அந்த வகையில் ஏராளமான பொதுமக்களும் வெளிநாட்டு பயணிகளும் ஏராளமாக கலந்து கொண்டு இந்த பொங்கல் விழாவை ரசித்தார்கள். இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் PVK வாசு, செல்வ கிருஷ்ணமூர்த்தி, ராமகிருஷ்ணன், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.